अस्मद्गुरुपरमगुरून् नितिवरपूर्णं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमावतीन् वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीमान् அப்படின்ற பத விசேஷத்துக்கு ஸ்ரீஹி அப்படின்னு சுவாமி தேசிகனை நேரவே சாய்க்கலாம். அதோட ஸ்ரீமான்னும் சொல்லலாம். எப்படி ஞாதா ஞானம் அப்படின்னு ஜீவனை சொல்கிறா போல இங்கேயும் அப்படியே சொல்லலாம். ஏன்னா பிராட்டியினுடைய குணநலங்கள் மொத்தம் பொருந்திருக்கிறது. அதுக்கு காரணம் இங்குற்றைய வாழ்வில் எல்லா அம்சங்களும் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விஷயங்கள் தேவையானதுனால இங்குற்றைய அம்சங்களை பெற்று அவாவா எம்பெருமானுக்கு விசித்திரமான தேக சம்பத்தில் இருக்கக்கூடிய நலன்கள்லாம் எம்பெருமானுக்கு அர்ப்பிக்க வேணுமானதுனால அப்படிப்பட்டதெல்லாம் கிடைக்கிறதுக்கு மோக்ஷார்த்தியாக இருக்கக்கூடிய பிரபன்னனுக்கு அதெல்லாம் கிடைக்கக்கூடிய வழியில் அவருடைய உபதேசாதிகள் கிரந்தங்கள் இருக்கிறதுனால ஸ்ரீ அப்படின்னு கூறத்தாழ்வார் ஸ்ரீரித்தி அபேதேன வா எத்வா ஸ்ரீமதிதி அப்படின்னு சொன்ன ரீதியில் சாய்க்க அது மாதிரி சொல்லலாம். ஓரளவுக்கு அனுசந்தானம் பண்ணோம். மேலே வெங்கடநாதாரியா முன்னே சொல்லிட்டோம். சீரொன்று தூப்புல் தான் தனியனாகப்பட்டது. இந்த ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய தனியனே விவரணம் பண்ணுறது. அதனால் இந்த தனியனுடைய அர்த்தங்கள்லாம் அது பொதிந்து கொண்டு அது விவரணமாக இருக்குது. அதனால் அதை முதல்ல அனுபவிச்சா இந்த தனியனுக்கு விவரணம் ரொம்ப சுலபமாக இருக்கும் அப்படின்னு. அதனால் ஸ்ரீரொன்றுன்ற பதம் இந்த ஸ்ரீமானுக்கு இது ஆயிடுத்து. ஸ்ரீமானை குறிக்கிறதா ஆகுது. வெங்கடநாதா அப்படின்றது திருவேங்கடமுடையான். வெங்கடநாதாரியா அப்படின்னு சொல்கிறது தூப்புல் திருவேங்கடமுடையான். அதாவது வேதாந்த தேசியம் குறித்து தூப்புல் திருவேங்கடமுடையான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. வெங்கட இப்படி குணநலன்கள்லாம் பொருந்து இருக்கிறதுனால ஸ்ரீன்னு நேர சொல்லலாம்னு சொன்னமே. அதான் வேங்கடம். வேங்கடம்ன்றது என்னது அப்படின்னா ஒரு ஸ்தல விசேஷம். அந்த வேங்கடத்துக்கு நாதன் சுவாமி எம்பெருமான் திருவேங்கடமுடையான். ஏன் அப்படின்னு தான் சுவாமின்றது தான் தமிழில் உடையான்னு சொல்லியிருக்கு. சரி, அது ஏன் வேங்கடம் அப்படின்னு சொன்னால் வேங்கடம்ன்றது ஒரு மலை விசேஷம். அதான் திருவேங்கட மலை. திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம்பினையோயுமே அப்படின்னு சொல்கிறார் ஆழ்வார். அந்த திருவேங்கட மலை அதில் தான் ஸ்ரீனிவாசன் உறைஞ்சிருக்கான். அதில் தான் பெருமாள் அங்கே அவதாரம் பண்ணிருக்கான். அதனால் பெருமாளுக்கு வெங்கடநாதன் அப்படின்னு பேர். அந்த மலைக்கு என்னென்னா வேங்கடம்னு ஏன் பேர் அப்படின்னா வேங்கடைய தீத்தி வேங்கடம் அப்படின்ற ரீதியில் வெங்கடா. அந்த வேம்னா பாபம். அந்த பாப்பங்கள்லாம் போக்கடிக்கக்கூடிய மலை வேங்கடம். கடையத்தி வேங்கடம் அப்படின்னு.
அந்த பாப்பங்கள்லாம் போக்கடிக்கிறது ஒருவனுக்கு. இப்போது ஒருவனுக்கு என்ன, ஜீவனுக்கு இந்த பத்த ஜீவனாய எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால இருக்கானே, அந்த பத்த ஜீவனுக்கு என்ன அனாதிகாலமான பாப்பம் அவனுக்கு ஏறிட்டுருக்கு. அதில் அவன் அந்த பத்த ஜீவன் தத்தளிச்சுட்டுருக்கான். அதனால் அந்த ஜீவன் அதில் இந்த பாப்பத்தை களைஞ்சுட்டா மலப்பிரக்ஷாலனான் மனேகே, மணியில் இருக்கக்கூடிய அழுக்கை போக்கிட்டாக்கா எப்படி மணியாகப்பட்டது பிரகாசிக்குமோ அதில் ஒரு ஒளி ஊட்டுறதில்லை. இப்போது தோடுலாம் இருக்குது, கடுக்கன் இருக்குது அப்படின்னா அதில் எண்ணெய் இறங்கி போச்சுன்னா அந்த எண்ணெய் இறங்கின அந்த அழுக்கை எடுத்துட்டா அது வைரமோ அதுவோ இதுவோ அது அப்படியே பிரகாசிக்கும். அதுக்கு ஒளி ஊட்ட வேணாம். ஒளி ஏற்கனவே சுத்தமாக இருக்குது. அது வெளியில் வராதபடி திரோதானமாக இருக்குது இந்த பாப்பத்தினால. அந்த பாப்பந்தான் அதை மறைக்கிறது. அதனால் மணியை போல மணியினுடைய அழுக்கை எடுத்துட்டா, மேலே வந்தேரியான அழுக்கை எடுத்துட்டா அது சுத்தமாக இருக்கக்கூடிய பாலப்பள்ளியும் பிரகாசிக்கிறது. அதனால் இந்த மலை என்ன பண்ணுறதுன்னா, பெருமாள் முதல்ல காக்கிறதுக்காக என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், எங்கே அவதாரம் பண்ணுறான்னா முதல்ல மலையில் அவதாரம் பண்ணுறான். இந்த திருவேங்கட மலையில் அவதாரம் பண்ணுறான், திருவேங்கட மலையில். அதனால தான் ரங்கநாதனை பாடக்கூடிய பராங்குஷ நாயகியான ஆழ்வார், அதாவது பராங்குஷ நாயகியான ஆழ்வார் ரங்கநாதன் மேலே பித்து கொண்டிருக்கான். அவனிடத்துல பித்து கொண்டு அவன் பாடுற பாட்டை அவனால் ரங்கநாதன்னாலே அவள் பாடுற பாட்டை அப்படின்னா என்ன அர்த்தம், ரங்கநாதன் நினைப்புனால அவள் பாடக்கூடிய அவஸ்தா விசேஷத்தை வர்ணிக்கக்கூடிய பாட்டில் வெறுவாதாழ்வாய் வெறுவி அப்படின்ற பதிகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், வேங்கடமே வேங்கடமே என்கின்றாளால். ஒவ்வொரு பாட்டிலையும் என் மகளை செய்தனகள் அம்மனமீர் அருகிலேனே, எங்கனன் நான் சொல்லுவேனே, எங்கனன் நான் செப்புவேனே இப்படின்னு சொல்கிறான். அதாவது ஸ்ரீரங்கத்தான் படுத்துகிற பாட்டை நான் எப்படி தான் சொல்ல முடியும். அந்த பொண்ணு அவன் மேலே ஆறா காதல் கொண்டு இப்படிலாம் பாடுபடுறது அப்படின்னு சொல்கிறான். அந்த பதிகம் அதுதான். அதில் அந்த பொண்ணு வாயே திறந்து பேசுறதில்லை. வாயை திறந்த உடனே வெறுவாதாள் வாய் வெறுவி வெங்கடமே வெங்கடமே என்கின்றாளால். மேல் கொண்டு பாசனம் மறுவாளால் என் கூடங்காள் வாழ்நெடுங்கண் துயில் மறந்தாள் வண்டார் கொண்டலுறவாளன் வானவருத்தம் உயிராளன் ஒலி திறநீர் பவ்வங்கொண்ட திருவாளன் என் மகளை செய்தனகள் அப்படின்னு சொல்கிறேன். இந்த இடத்துல என்னென்னா, ரங்கநாதனை தான் பாடுறா 10 பாட்டுலேயும். அப்போ நேரவே வாய் பிதற்றக்கூடிய பெண்ணு ரங்கநாதனை தான் சொல்லணும். என் மடியிலே நிற்காது இப்படிலாம் பிதத்தின்ட்டுருக்கான்னு சொல்லச்சே. ஆனால் வாயை திறக்காத பொண்ணு வாயை திறந்து என்ன சொல்கிறா, வேங்கடம் வேங்கடம் சொல்கிறா. ஏன்னா இந்த பகவத் அனுபவம் இருக்குதே, ரங்கநாதனுடைய அனுபவம், அது எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னால் பாப்பம் போனதுனால தான் தெரியுது. பாப்பம் போனதுனால தான் தெரியுது. அந்த பாப்பம் எப்படி போச்சு, வேங்கடத்தினால போச்சு. பெருமாள் வேங்கடத்தில் உறைஞ்சி பாபத்தை போக்கினதுனால தான் ரங்கநாதனாக இருந்து அவன் தசதா நிர்வர்த்தயன் பூமிகாம் அப்படின்னு 10 வேஷம் கட்டின்ட்டு லோகத்தெல்லாம் திருத்தறதுக்காக அப்படி அங்கே சயனிச்சுட்டு அங்கே ரங்கத்தை மேடையாக கொண்டு அவன் திருத்தறதுக்காக தசாவதாரம்லாம் எடுத்து பண்ணானே. அதனால் பாவுக்காளாக இருக்கக்கூடிய ரசிகாள்லாம் ஆனந்தமாக அனுபவிக்கிறாளே. அந்த அனுபவத்துக்கு காரணம் என்ன, முதல்ல இங்கே திருவேங்கட மலையில் பெருமாள் அவதரித்து பாபத்தை போக்கடிச்சதுனால
அந்த பகவத் அனுபவம் வருது. ஜீவனுக்கு பத்த ஜீவனுக்கு இந்த அனாதியான பாபம் மறைக்கிறதுனால என்ன தடுக்கப்படுறது? நித்திய சூரிகளினுடைய பகவத் அனுபவம் இருக்குதே, இடைவிடாத பகவத் அனுபவம், அதுதான் இது தடுக்கப்படுறது இந்த பாபத்தினால. அதனால் அந்த பாபம் போச்சுன்னா அந்த பிரகாசம் வருது, உடனே அந்த பகவத் அனுபவம் அவளுக்கு தெரியுது. அந்த பாபந்தான் அது அவளுடைய ஜீவனுடைய அந்த அனுபவிக்கக்கூடிய தன்மையை, பகவானை தெரிஞ்சுட்டு தன்னுடைய சேஷத்துவத்தை தெரிஞ்சுட்டு அனுபவிக்கக்கூடிய தன்மையை மறைக்கிறது. அதனால தான் அந்த ரங்கநாதன் அப்படி பெருமாள் பராங்குஷ நாயகிக்கு அனுபவத்தை கொடுக்குறான். அந்த அனுபவத்தில் தெளிச்சு இப்படியே மயங்கின்னு இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 10 பாசுரத்தில் இதுவரையில் ஒன்றுமே சொல்லலை. இப்போது சொல்கிறதுக்கு ஞானம் வந்துடுத்து, பாபம் போயிடுத்து. அதனால் அந்த ரங்கநாதனுடைய அனுபவத்தெல்லாம் அந்த பொண்ணு சொல்கிறா. எப்படி சொல்கிறா? அந்த பொண்ணுனுடைய நிலைமையெல்லாம் தாயாருக்கு தெரியுது. இப்படிலாம் இருக்கா, ரங்கநாதன் இடத்துல ஈடுபாடாக இருக்கா, ரங்கநாதன் அவளுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்குறான் அப்படின்னு தான் சொல்கிறாளே. அதுக்கு காரணம் அது முதல்ல ஆழ்வாரே அதை காண்பிக்கிறார். வெறுவாதாழ்வாய் வெறுவி வெங்கடமே வெங்கடமே என்கின்னாளால் அப்படின்னு. அதனால் வேங்கடம் வேங்கடம்னு சொல்கிறான். முதல்ல அந்த பாபம் போயிடுத்து. அது எங்கே? வேங்கடத்தினால. அதனால் அந்த ரங்கநாதனுடைய இதெல்லாம் இருக்குது. அது மேலே பாசுரம் போட்டோம். அதனால் பெருமாள் என்ன பண்ணுறான்னா, வேங்கடத்தில் எதுக்காக முதல்ல இது பண்ணுறான்னா அது. அதனால் எந்த பெருமாள் இங்கே பரரூப பெருமாள் தேசிகனை அவதாரம் பண்ணாரா, ரங்கநாதன் பண்ணாரா, தேவ பெருமாள் பண்ணாரா அப்படின்னா இல்லை, திருவேங்கடமுடையான் தான் பண்ணான். காரணம் முதல்ல பாபத்தை போக்கடிக்கும். அதனால் ஜனங்களுடைய பாபத்தை முதல்ல போக்கடிக்கிறதுக்கு உண்டான வழியை காமிக்கணும். பாபத்தை போக்கடித்தா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சம்சாரத்துலேருந்து பாபம் கழிய கழிய உடனே பெருமாள் பகவத் அனுபவம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டே இருக்குது. அப்புறம் கடைசியில் முத்தி வைகுண்டத்துக்கே போகிறோம். அதனால் வேங்கடனா, அதனால தான் சுவாமி தேசிகனுடைய ஸ்தல விசேஷத்தை சொல்லச்சே சரித்திரத்தில் வரதாச்சார் சுவாமி குமாரர் திருக்குமாரர் என்ன பண்ணிருக்கார்? காஞ்சிபுரி யஸ்ய ஹி ஜன்மபூமி விஹாரபூர்வேங்கடபூதரேந்திரா வாசஸ்தலீ ரங்கபுரி தம் ஈட்யம் ஸ்ரீ வெங்கடேஷம் குருமாஸ்ரயாமஹ அப்படின்னு சாதிக்கிறார். காஞ்சிபுரி யஸ்ய ஹி ஜன்மபூமி, அவருடைய ஜன்மபூமி காஞ்சிபுரம். முத்தி தரும் நகரேழில் முக்கியமாம் கட்சி அயோத்தியா மதுரா மாயா காசி காஞ்சி அவந்திகா புரி துவாரவதி செய்வ சப்தே முத்திதாயகா அப்படின்னு. இந்த சம்சாரத்திலேருந்து விடுபடணும். விடுபடுறதுக்கு இந்த சம்சாரத்தில் அனாதியாக நம்ம பெற்றிருக்குமே, அதில் ஒரு புண்ணியமான ஒரு சரீரம் இருக்குதே, அதை இந்த சம்சாரத்தில் தான் பெறணும். இந்த சம்சாரத்திலேருந்து விடுபடுறதுக்கு, சம்சார சாகரத்திலேருந்து கரையேறத்துக்கு இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு புண்ணியமான ஜன்மாவை பெற்று அந்த ஓடத்தை கொண்டு அக்கறைக்கு போகணும். ஆக மொத்தத்தில் இந்த சம்சார ஜன்மம்தான் வேணும். சம்சாரத்தில் இத்தனை நாளாக வாழ்ந்துருக்கவன் அதிலேருந்து விடுபடுறதுக்கு இதில் தான் ஒரு ஜன்மா வேணும். அது பசு மனுஷ பக்ஷி வா ஏச்ச வைஷ்ணவ சம்சயான்னு அந்த வைஷ்ணவ சமாசிரம் பண்ணக்கூடிய பசுவாவோ பக்ஷியாவோ ஏதோ ஒரு அந்த ஜன்மம் வேணும். அதனால் சுவாமி தேசிகன் நமக்கெல்லாம் அருள்றதுக்காக முத்தி தரும் நகரேழில் ஒன்றான காஞ்சியில் பிறந்தார், அவதரித்தார். காஞ்சி இந்த முக்தி தரும் நகரேழில் முக்கியமாக கட்சின்ற இடத்துல இந்த முக்தி தரும் நகர்னா ஏதோ போகிற காலத்தில் காஞ்சி காசி அவந்தி ஆயில் இருக்கணும் அப்படின்னு இல்லை. திவ்ய தேச வாசம் ஒருத்தனுக்கு நல்லத்தை கொடுக்கும், அப்படியே அவனுக்கு முக்திக்கு வழி செய்யும் அப்படின்லாம் சொன்னால் என்ன அர்த்தம்? அதனுடைய வாசம்தான்.
அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் அதாவது இந்த பகவத் கட்டாட்சம் ஜாயமான கட்டாட்சம் எந்த இடத்துல ஜாயமானம் ஹி புருஷம் எம் பச்சேன் மதுசூதனா சவை மோக்ஷார்த்த சிந்தகா சாத்விகா சதுவிக்னேயா சவை மோக்ஷார்த்த சிந்தகான்னு சொல்லியிருக்கேன். ஜாயமான கட்டாட்சம் பிறக்கும்போது எம்பெருமானுடைய கட்டாட்சம் மதுசூதன கட்டாட்சம் பெற்றவனு சாத்விகனாகவும் நல்ல ஞானம் படைத்த சத்து விஜ்ஞானாகவும் நல்ல ஞானம் படைத்தனாக இருந்து மோக்ஷார்த்த சிந்தகத்தை உடையவனாக இருப்பான். இந்த சாம்சாரிக்க இதெல்லாம் சுகத்தெல்லாம் விரும்ப மாட்டான். அவனுடைய சிந்தனையே மோக்ஷார்த்த சிந்தனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த ஜன்ம ஆரம்பம். அந்த ஜன்ம ஆரம்பத்தில் தானே எவனுக்கு மதுசூதன கட்டாட்சம் இருக்கோ அவனுக்கு தான் மேலே மேலே உத்தரோத்தரம் இந்த மாதிரி வரப்போகிறதுன்னு சொல்லியிருக்கு. அதனாலே அந்த ஜன்மம் எந்த இடத்துல காஞ்சிபுரி எஸ்யஹி ஜன்ம பூமி ஏன்னா அந்த இடத்துல தான் பிறகுச்சே மதுசூதன கட்டாட்சம் வருது. அதனால் படிப்படியாக மோட்சார்த்தகனாகி ஆச்சாரிய பிரார்த்தி அப்படியே உபாயம் அப்படியே மோட்சத்துக்கு போகிறோம். அதனால் இந்த இடத்துல காஞ்சிபுரி எஸ்யஹி ஜன்மபூமி. அதனால் காஞ்சிபுரத்தில் திருவேங்கடமுடையான் அவதரித்தான் அப்படின்றதுக்கும் அதுதான் சரி. எல்லாம் தூப்புல் திருவேங்கடமுடையான்னு அதில் இருக்குதோ இல்லை, அதான் இந்த இடத்துல வெறும் வெங்கடநாதாரியான்னு இருந்தாலும் இந்த வெங்கடநாதாரியன் எங்கே அவதரித்தார்? தூப்புல்ல. அதுக்கு காரணம் என்ன? அது சரி. 7 நகரில் முக்கியமாம் கட்சின்னு சுவாமி தேசிகனே அருள் இருக்கார். 7 துல்லியமாக படிக்கப்பட்டிருக்குச்சே கூட ஏன் காஞ்சியை முக்கியம் அப்படின்னு சொன்னார்? காண்ற பிரம்மா எம்பெருமான பிரம்மா தான் முதல் சிருஷ்டி பெருமாளுடைய சிருஷ்டியில். அதுக்கப்புறம் பிரம்மா தான் மற்றவாள்லாம் படைத்தான். பிரம்மாவை கொண்டு பெருமாள் படைத்தான். அதனால் நமக்கெல்லாம் உற்பாதகனாக இருக்கக்கூடிய இந்த சம்சார மண்டலத்தில் இருக்கவாள் மொத்த பேரும் சிருஷ்டி பண்ணுறது அவளுடைய கர்மவசாத்து அவளுக்கு ஜன்மத்தை கொடுக்குறது யார்? பிரம்மா. அந்த பிரம்மாவனால் அர்ச்சிக்கப்பட்டவன். அந்த அர்ச்சிக்கப்பட்ட இடம் காஞ்சி அப்படின்னு பேர். அதனால் இந்த பிரம்ம சிருஷ்டியில் இருக்கவா எல்லாரும் மோட்சத்துக்கு போகணுமோ இல்லை, எல்லாரும் ஒவ்வொருத்தரும். அதனால் அந்த காஞ்சிக்கு முக்தி தரும் நகரில் அது முக்கியம் அப்படின்னு. ஏன்னா உற்பாதகனாக இருக்கிற பிரம்மாவே அந்த இடத்துல பெருமாளை ஆராதிச்சிருக்கான். அதனால் அதாவது இப்போ தகப்பனார் ஆராதித்தா அந்த குடும்பத்துக்கே நல்லது தானே. அந்த ஆராதனை குடும்பத்துக்கே தானே பலன் தருது. 7 ஆட்காலும் பழிப்பிலோன் நாங்கள் எந்த தந்தை தம்மூத்தப்பன் 7 படிகால் தொடங்கி வந்து வழி வழியாட் செய்கின்றோம்னு. அதனால் அந்த பிரம்மா படைக்கக்கூடிய பிரம்மா இது பண்ணதுனால அந்த பிறவி ஆரம்பத்தில் தான் மதுசூதன கட்டாட்சம் ஓடுமானதுனால காஞ்சிபுரத்தில் அவதரித்தார். அந்த உற்பாதகனாக இருக்கக்கூடிய பிரம்மா அங்கே ஆராதிக்கிறதுனால அந்த இடம் விசேஷம் அப்படின்னு. அந்த இடத்துல இருக்கவர் தான் அங்கே அவதரித்தவர். பெருமாள் வெங்கடநாதன் வெங்கடத்தில் அவதரித்து அங்கே சுவாமியாக இருக்கான். வெங்கடநாதாரியனா எல்லாராலையும் சம்மானிக்கப்படக்கூடிய கொண்டாடக்கூடிய ஆச்சாரிய சார்வூபனாய் அவதரித்தது தூப்புல்ல. அதனால் அப்படி உயர்ந்த தூப்புல் எப்படி எல்லாரையும் பவித்திரமாக்குறதோ அதை போல் அந்த விஸ்வாமித்திர கோத்திரத்தில் அவதரித்த ஆர்யா வெங்கடநாதாரியா அப்படின்னு சொல்லி. அதனால தான் காஞ்சிபுரி யஸ்யஹி ஜன்மபூமி விஹார பூர்வேங்கட பூதரேந்திரா அப்படின்னு அடுத்தது சொல்கிறது. நாளைக்கு அனுபவிப்போம். கவிதார்க்கே சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. விஷ்ணுகோபாதீனிதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்ஷடீத்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம் சுதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.